Hi friends, welcome to Enjoy the Journey with RK. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ கொச்சி வாட்டர் மெட்ரோவோட ஹைகோர்ட் ஜங்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட்னால க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மக்களும் டிசிப்ளின்டாக இருக்காங்க. அஃபிஷியல்ஸும் க்ரௌடை கரெக்டாக டீல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் கொச்சி வாட்டர் மெட்ரோவோட போட்டு. இதில் நம்ம போட் பண்ண போகிறோம். இந்த போட்ஸ் செமையா இருக்குல்ல. இந்த போட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ட்ராவல் பண்ணும்போதே பேசுவோம். இங்கே எல்லாருமே 1 by 1 கியூவில் தான் போகிறாங்க. எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கு. இந்த போட்குள்ளே ஏறி உள்ளே போகும்போது ஒரு ஷேக்கே தெரியறதில்ல. ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து பசங்கள்லாம் டூர் வந்திருக்காங்க. உள்ள செமையா இருக்கு. ஒரு இடம் கிடைச்சது, உட்காந்துட்டேன். இன்னும் விண்டோ சீட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பக்கம் டூரிஸ்ட் போட்ஸ், டீப்ல பாருங்க ஹார்பரோட வியூ, அந்த நீர் அலைகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஹைகோர்ட் ஜங்ஷன்ல இருந்து போட் ஸ்டார்ட் ஆயாச்சு. நமக்கு லெஃப்ட்ல ஒரு டூரிஸ்ட் போட் நின்றுட்டு இருக்கு. டீப்ல ஒரு டூரிஸ்ட் போட் நீங்க பார்க்கலாம். கொச்சியில கவர்மெண்ட் ஆபரேட்டட் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்ஸ் அவைலபிளா இருக்கு. இது தவிர பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ஒரு டூரிஸ்ட் போட்ஸ் நிறைய இருக்கு. இன்னொரு பேசஞ்சர் போட்டு கரைக்கு வரதை நீங்க பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் சைட்ல பார்க்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் கொச்சினோட மெரின் டிரைவ்ல அமைஞ்சிருக்கிற பில்டிங்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற போட்ஸ் எல்லாம் பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரன் பண்ணக்கூடிய போட்ஸ். இது சன்செட் க்ரூஸ், டே டைம் க்ரூஸ், இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. இது ஹைகோர்ட் போட் செட்டியில் நிறுத்திருக்கிற கேரளா கவர்மெண்டால ஆப்ரேட் பண்ணக்கூடிய டூரிஸ்ட் போட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது கொச்சி மெட்ரோவோட ஹைகோர்ட் ஜங்ஷன். இந்த இடத்துல தான் நம்ம போட் பண்ணோம். இங்க லைனா வாட்டர் மெட்ரோவோட போட்ஸ் அழகா நிறுத்தி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ப்ரமோஷன் கவுன்சிலோட பேக் வாட்டர் டூர்ஸ்க்கான போட் டெர்மினல். பின்னாடி நம்ம பார்க்கறது நியூ மெரைன் டிரைவ் ஏரியா. அது எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ். அபாத் மரைன் பிளாசா, தரங்கினி அபார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ். இந்த வியூ பாருங்க. இந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கடலுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷனரி வியூ நமக்கு கிடைக்குது இல்லையா? இது போல்காட்டி ஐலாண்ட். இங்க இயற்கையாவே வளர்ந்துக்கிற இந்த மரங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியூ செமையா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம கூட டிராவல் பண்ற ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அவங்க தான் ரியலா என்ஜாய் பண்றாங்க. இப்போ ஒரு ஹவுஸ் போட் நம்மளை கிராஸ் பண்றதை பாக்குறோம். இது டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ப்ரமோஷன் கவுன்சிலால ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஹவுஸ் போட். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது போல்காட்டி ஐலாண்ட்ல இருக்கிற கிராண்ட் ஹயாத் கொச்சி போல்காட்டி ஹோட்டல். இப்ப நம்ம பார்க்கறது கொச்சின் ஹார்பர். அங்க ஒரு பெரிய ஷிப் நிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஹைகோர்ட் ஜங்ஷன்ல இருந்து ஃபோர்ட் கொச்சி அப்ராக்சிமேட்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. வாட்டர் மெட்ரோல டிராவல் பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இதுக்கான ஃபேர் 40 rupees. வீக்கெண்ட்லயும் பப்ளிக் ஹாலிடேஸ்லயும் 50 rupees. இந்த வியூ பாருங்க, சான்ஸே இல்லை. சன்செட்டுக்கு முன்னாடி சன்ரைஸ்
அப்படி தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. டீப்பில் ஒரு கார்கோ ஷிப், இதெல்லாம் க்ரீட்டிங் கார்டில் தான் பார்த்துருக்கோம் நம்ம. இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். கொச்சி வாட்டர் மெட்ரோ தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ. இது ஏப்ரல் 2023 ஆப்ரேஷனில் இருக்கு. கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் இந்த வாட்டர் மெட்ரோவையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு 74%, கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கு 26% இருக்கு. இந்த போட் எல்லாமே ஃபுல்லி ஏர் கண்டிஷன், 0 எமிஷன் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் போட்ஸ். இப்போ வரைக்கும் 23 போட்ஸ் 6 லைன்ஸில் ஆப்ரேஷனில் இருக்கு. இந்த போட்ஸ் எல்லாமே கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த போட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி 50% சிட்டிங், 46% ஸ்டாண்டிங். ஏன்னா இது மேக்ஸிமம் 100%க்கான கட்டமரம். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பேக் வாட்டர்ஸ் வேம்பநாடு லேக். இந்த வேம்பநாட்டு காயல் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அரேபியன் சீயும் இன்னொரு பக்கம் ஹார்பர் இருந்தாலும் இது கடல் இல்லை, காயல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பேக் வாட்டர்ஸ் ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ ட்ரெடிஷ்னல் பிரான்ஸ் பெல் ஒன்று பார்க்குறோம். அந்த காலத்தில் போட் க்ரூவோட ஷிஃப்ட் இன்டிமேட் பண்ணுறதுக்காக இந்த பெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நினைக்கிறேன். நம்ம டீப்பில் பார்த்த அந்த கார்கோ ஷிப்பை நெருங்கிட்டு இருக்கோம்ப்பா. என்ன அழகு, எத்தனை அழகுன்னு பாட தோணுது. காட்ஸ் ஓன் கண்ட்ரினால கிட்டத்தட்ட எல்லா அழகையும் கேரளாக்கே கொடுத்துட்டாரோ. இங்கே ஒரு கண்டெய்னர் கார்கோ ஷிப் நிற்கிறத பார்க்குறோம். வெள்ளார்பாடம் ஐலாண்டில் இருக்கிற கொச்சி இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். அகெயின் நம்ம டீப்ல பார்த்த அதே கார்கோ ஷிப்பை க்ளோஸாக பார்க்குறோம். அந்த தண்ணி கோல்டன் கலர்ல வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது கொச்சின் போர்ட் ட்ரஸ்டோட பில்டிங். இது வில்லிங்டன் ஐலாண்டில் இருக்கு. இந்த வில்லிங்டன் ஐலாண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட். இங்கே தான் கொச்சி நேவல் பேஸும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற ஆஸ்பின்வால் ஹவுஸ். இது சுமார் 150 இயர் ஓல்ட் பில்டிங். இது ஜான் ஆஸ்பின்வால் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ட்ரேடர் குடியிருக்கிறதுக்காக 19th செஞ்சுரியில் கட்டப்பட்ட வீடு. இது இந்தியன் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி கட்டின பில்டிங். இப்போ இந்த பில்டிங் கொச்சி முசரிஸ் பியானாலே அப்படிங்கிற ஆர்ட் ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற தி பிரிண்டன் போட்யார்ட் ஹோட்டல். இது ஃபோர்ட் கொச்சி ஃபெரி போர்ட் ஜெட்டி. இது சைனீஸ் ஃபிஷிங் நெட். இதை ஒட்டி தான் ஃபோர்ட் கொச்சியோட வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த போட் ஜேர்னி ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.